பட்டதாரி குடிமகனும் அல்ல. இது போன்ற சாதாரண கனவும் எனக்கல்ல. என் கனவு தேசத்தின் வளர்ச்சியை சார்ந்தது. என் கனவு தேச மக்களின் ஒற்றுமையை சார்ந்தது. என் கனவு தேசத்தின் வலிமையை சார்ந்து. என் கனவு நாளைய இந்தியாவை சார்ந்தது. வெறும் கனவை மட்டும் கண்டு கொண்டிருந்தால் அதில் வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதற்கான உழைப்பும் இருக்க வேண்டும். வினேஷ் போகத் சமீப நாட்களில் அதிகம் பேசப்படுகின்ற பெயர். வெறும் 100 கிராமில் தனது பதக்க கனவு கலைந்து போயிருந்தாலும் 130 கோடி மக்களின் கனவு நாயகியாக மாறியிருக்கிறார். காரணம் அவர்களின் உழைப்பு. ஏஆர் ரகுமானில் தொடங்கி எவரெஸ்டை தொட்ட எட்மன் வரை கூறியது ஒன்றே ஒன்றுதான்: செய்யும் வேளையில் உன்னதத்தை தேடுங்கள், அதற்காக உயிரையும் கொடுக்க தயாராகுங்கள் என்று. முகங்களைப் போல எல்லோருக்கும் கனவு மாறுபட்டுதான் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே கனவு அல்ல. ஒரு டீ கடை வைத்திருப்பவர் முதலமைச்சராக வேண்டும் என கனவு கண்டால் முதலமைச்சராகலாம் என தமிழ்நாடு வரலாறு கூறுகிறது. அதே டீ கடை வைத்திருப்பவர் பிரதமராக வேண்டும் என கனவு கண்டால் பிரதமராகலாம் என இந்திய வரலாறு கூறுகின்றது. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் கலீல் ஜிப்ரான் கூறுகின்றார்: என் உடல் பொருள் ஆவி இதுதான் வாழ்வின் இலக்கை நிர்ணயித்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பயணத்தின் பேர் தான் கனவை தவிர அதற்கு பெயர் அல்ல கனவு. உறவுகள் புதிதாய் மலர வேண்டும், உண்மையாய் என்றும் நிலைத்திட வேண்டும், புதுமைகள் பல பிறக்க வேண்டும், புன்னகையாய் அது பூக்க வேண்டும், வறுமை நிலை ஒழிய வேண்டும், மக்கள் வளங்கள் எல்லாம் அடைய வேண்டும், உழைப்பவன் உயர வேண்டும், உலகம் அதை உணர வேண்டும், தோழிகள் பல பிறக்க வேண்டும், அதில் துவண்டு போகாத நெஞ்சம் வேண்டும், அர்ப்பணிப்பு திறன் கொண்ட ஆசிரியர் வேண்டும், அவர் வழி நடக்கும் மாணவர்கள் வேண்டும், கலாம் ஐயாவின் கனவுகளை வேண்டும், அந்த கனவுகள் எல்லாம் செயல்பட வேண்டும். கனவுக்காக போராடும் குணம் எதிலிருந்து பிறக்கிறது? நாம் சந்திக்கின்ற ஏமாற்றத்தில் இருந்து பிறக்கிறது. நாம் சந்திக்கின்ற தோல்விகளில் இருந்து பிறக்கிறது. நாம் சிந்துகின்ற கண்ணீரில் இருந்து பிறக்கிறது. நாம் சந்திக்கின்ற அடிமைத்தனத்தில் இருந்து பிறக்கிறது. நம்மிடம் போராட்ட குணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். கனவுகள் எப்படி வெற்றியை வாங்கி தருகின்றன என்ற ரகசியத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படியாக கூறுகிறார்: மண்ணில் ஊர்ந்து செல்லும் புழு 2 செயல்களை செய்கிறது. ஒன்று, தன்னால் முடியும் என நம்ப தொடங்குகிறது. அந்த எண்ணத்தை யார் மனசுக்குள் தேக்கி வைக்கிறது. 2, அந்த எண்ணத்தை யாரும் கலைத்து விடாதபடி தன்னை சுற்றி கூடு கட்டி கொள்கிறது. பிறகு அந்த எண்ணம் பழிக்கிறது. கூட்டுப்புழு கூட்டை உடைத்து வானில் பறக்கிறது. இந்த கடையை படித்த போது எனக்குள் தோன்றியவன் அவன் தங்க மகன். சிறு வயதில் தன்னுடைய ஒரு காலை இழந்த போதும் தான் ஒரு விளையாட்டு வீரனாக வேண்டும் என எண்ண தொடங்கினான். நன்றி, வணக்கம்.